அந்த அம்மன் கோவில் பூசாரி ஒருத்தர் மூலமா ராஜி அம்மாவுக்கு தகவல் அனுப்பிவிட அதிர்ந்து போனாங்க ராஜி அம்மா. வயல்ல இருக்கிற அவங்க அண்ணனுக்கும் தகவலை சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. அங்க செண்பகமும் மீனாவும் உட்கார்ந்திருந்தாங்க. ராஜி அம்மா அழுதுகிட்டே உள்ள ஓடி வந்து, அண்ணே, என்னாச்சு நீ பிள்ளைக்கு? காலையில நல்லா தானே உங்க கூட வந்தான், எப்படி இப்படி நடந்துச்சு? அவன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிட வேற இல்ல, நீ என் கூட சரியாவும் பேசல. இப்போ அவன் என்ன விட்டுட்டு போயிடுவான்னு பயமா இருக்கு அண்ணே என்று ராஜி அம்மா கதறி அழுதாங்க. அழாத ராஜி, தைரியமா இரு, நம்ம கதிருக்கு ஒண்ணும் ஆகாது. அவனுக்கு அவ்வளவு நல்ல மனசு. பார்க்க போனா மீனாவுக்கு வந்த ஆபத்து தான் அவன் வாங்கிட்டான் என்று செண்பகம் சொல்ல, சரி விடுமா, இப்போ அதெல்லாம் பேச வேண்டாம் என்று சொல்லி அவங்க அம்மா வாய அடைச்சா மீனா. கொஞ்சம் பொறுமையா இருத்த, எல்லாம் சரியாகிடும். என் மாமாவுக்கு எதுவும் தப்பா நடக்காது, அவரு நல்லபடியா திரும்பி வந்துடுவாரு என்று மீனா நம்பிக்கையோட ஆறுதல் சொன்னா. அப்போ அங்க ஒரு செவிலியர் வேகமாக ஓடி வந்தாங்க. மீனா கிட்ட வந்து, மேடம், உங்க யாருக்காவது ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கா? இருந்தா உடனே டொனேட் பண்ணுங்க, இப்போ பேஷண்ட்டுக்கு அவசரமா பிளட் தேவைப்படுது. மீனாவுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட பிளட் குரூப்பும் தெரியும். அதனால, இங்க யாருக்கும் பிளட் குரூப் ஓ இல்ல சிஸ்டர், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் என்று மீனா சொல்ல, பிளட் பேங்க்லயும் ஸ்டாக் இல்லையா மேடம்? நாங்க ஏற்கனவே கேட்டுட்டோம், அதனாலதான் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு டாக்டர், கொஞ்சம் பாருங்க மேடம் என்று சொன்னாங்க அந்த செவிலியர். அதுக்குள்ள ராஜியம்மா, ஐயோ கதிரு கதிரு என்று கத்திக்கொண்டே மயக்கம் போட்டு கீழே விழ, அதே ஆஸ்பத்திரியில பக்கத்து வார்டுல சேர்த்துட்டாரு அவங்க அண்ணன். அண்ணனும் அண்ணையும் ராஜி அம்மாவை பாத்துக்க இந்த பக்கம் மீனா ஓ பிளட் குரூப்புக்காக அலைஞ்சிட்டு இருந்தா. ராஜி அம்மாவை மருத்துவர் சோதிச்சுட்டு, அவங்களுக்கு பிபி கொஞ்சம் அதிகமாயிருச்சு, அதனால நீங்க இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுத்தாங்க. இவங்களை பாத்துக்க ஒரு நர்ஸ் வருவாங்க, அவங்களே இந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உங்க தங்கச்சி தூங்கட்டும், சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு போல நீங்க உங்க தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் என்று சொன்னாரு டாக்டர். அவங்க அண்ணனும் ஊசிய வாங்கிட்டு வர, அங்க ராஜி அம்மாவை பாத்துக்க அந்த செவிலியர் வேற யாரும் இல்ல, ராசாத்தி தான். ஆமா, ராஜி அம்மா கல்யாணத்துக்கு போனாங்களே அதே ராசாத்தி தான். ராசாத்தி மனசுக்குள்ள, இது நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு ராஜி ஆண்டியாச்சே, என்னாச்சு இவங்களுக்கு என்று நினைத்து கொண்டே ஊசியை போட்டு விட்டா. அதுக்குள்ள அவளை செண்பகமும் சுந்தர பாண்டியரும் அடையாளம் கண்டு கொள்ள, ராசாத்தியும் என்ன பிரச்சனைன்னு கேட்டா. அப்போ நடந்த எல்லா பிரச்சனையும் சொன்னாங்க செண்பகம். உடனே ராசாத்தி, அம்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ கதிர் என்னோட அண்ணன், எனக்கும் அவருக்கும் ஒரே பிளட் குரூப் தான், அவருக்கு நான் ரத்தம் கொடுக்கலாமா என்று கேட்க, மீனா அதை கேட்டுட்டே உள்ள வந்தா. உங்களுக்கு ஓ பிளட் குரூப்பா? அப்படின்னா உடனே வாங்க சிஸ்டர் என்று கூட்டிட்டு போனா. ராசாத்தியும் சந்தோஷமா அவங்க அண்ணனுக்கு ரத்தத்தை தானம் பண்ணினா. அதுக்கப்புறம் ஆபரேஷன் ஒரு 3 மணி நேரம் நடந்துச்சு. டாக்டர் வெளியில வந்து 3 பேர்கிட்டையும், சார், உங்க வீட்டு பையனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க அவரை போய் பார்க்கலாம், அவர் உயிருக்கு இனிமே எந்த ஆபத்தும் இல்ல, கொஞ்சம் அவரை கவனமா பாத்துக்கோங்க என்று சொல்ல, மீனா உடனே டாக்டர் கிட்ட ஆனந்த கண்ணீரோட நன்றி சொன்னாள். சரியான நேரத்துல ராசாத்தி சிஸ்டர் வந்து ரத்தம் கொடுத்ததாலதான் எங்களால உங்க வீட்டு பையனை காப்பாத்த முடிஞ்சது, நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கம்மா என்று டாக்டர் சொல்ல, உடனே ராசாத்தி கைய பிடிச்சு, ரொம்ப நன்றி ராசாத்தி என்று சொல்ல, பரவாயில்ல மேடம், அவரு எங்க அண்ணன் தான், எங்க அண்ணனுக்கு நான் ரத்தம் கொடுக்காம வேற யார் கொடுப்பாங்க என்று ராசாத்தி சொன்னா. மீனாக்கு அப்போதான் எல்லா விஷயமும் புரிஞ்சுது. ராஜி அம்மாவுக்கும் தகவல் தெரிவிச்சு அவங்களும் தெம்பா எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. அவங்களும் ராசாத்திக்கு அவ கைய பிடிச்சு நன்றி சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கதிரு, மீனா மீனா என்று முணுமுணுத்துக்கிட்டே மயக்கம் தெளிஞ்சான். அப்போ உள்ள இருக்கிற செவிலியர் வெளியில வந்து, இங்க மீனாங்கிறது யாருமா என்று கேட்டாங்க. உடனே மீனாவ, உள்ள வாங்க, உங்க பேரை தான் பேஷண்ட் கூப்பிடுறாரு என்று கூட்டிட்டு போனாங்க. உள்ள போய் மீனா கதிர் கைய பிடிச்சு கதிரை அழுதா. என்னம்மா
வருஷம் எனக்கு வந்த கத்தி குத்த நீ வாங்கிட்டு உயிரை விட துணிஞ்சிட்டியே. உனக்கு என் மேல அப்படி என்ன பாசம் என்று அழுதபடியே மீனா கேட்க, கதிர் கொஞ்சம் மெல்ல குரல்ல, நீதான் என் உயிர் மீனு, நான் காப்பாத்தினது என் உயிரைதான், அதனால நீ அழுவுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கவலைப்படாத, என்னைக்கும் உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். அதுக்காக உன் உயிரை விட்டுட்டு என்ன தனியே தவிக்க விடுவியா நீ? அதுக்கு பேசாம நம்ம 2 பேருமே சேர்ந்து செத்து போயிடலாமாமா? உன் கூட நான் ரொம்ப வருஷம் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். இனிமே இப்படி எல்லாம் பண்ணாது. கதிர் மார்பில சாஞ்சிட்டான். கதிர் அவளோட தலையை தடவிக்கிட்டே, யாரு மீனு, உன்னை குத்த வர அளவுக்கு உனக்கு எதிரி இந்த ஊர்ல இருக்காங்க? நான் ஒருவேளை பார்க்கலனா என்ன ஆயிருக்கும்? அவன் முகமூடி போட்டுட்டு இருந்தான், அதனால அவன் எனக்கு அடையாளமே தெரியல. ஆனா அவனோட இடது மணிக்கட்டுல ஒரு பெரிய மச்சம் இருந்துச்சு. அத அவன் என்ன குத்த வரும்போதுதான் நான் கவனிச்சேன் என்று கதிர் சொன்ன உடனே மீனா டக்குன்னு அவனோட மார்பில இருந்து எந்திரிச்சு அவ மனசுக்குள்ள, இடது மணிக்கட்டுக்குள்ள மச்சமா? அது வெற்றியாச்சே, எத்தனை வாட்டி சொல்லியும் அவன் திருந்தல. கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி என் மாமா உசிருக்கே ஆபத்தை விளைவிச்சுட்டான். உனக்கு நல்ல பாடம் கத்து தரணும். இருடா வரேன். சரி விடுமாமா, கொஞ்ச நாள் போகட்டும். முதல்ல நீ குணமாகணும், அதுக்கப்புறம்தான் அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கலாம் என்று கதிருக்கு ஆறுதல் சொல்லி வெளியே வந்து எல்லாரையும் உள்ள கூப்பிட்டா. செண்பகம், சுந்தரபாண்டி 2 பேரும் உள்ள வந்து கதிரை பார்த்தாங்க. செண்பகம் அம்மா உள்ள வந்து, தம்பி கதிரு, உங்களுக்கு எங்க வம்சமே கடமைப்பட்டிருக்கியா? என் பொண்ணு உசுரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஒரு பையனை பெக்க ராஜி கொடுத்து வச்சிருக்கணும். இருந்தாலும் இன்னொரு வாட்டி உங்க உசுரையெல்லாம் பணைய வைக்காதீங்கப்பா. உடனே சுந்தரபாண்டியும், ஆமா மாப்பிள்ள, நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அப்புறம் என் பொண்ணை யாரு நல்லா பாத்துக்குவான்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்போ அந்த பயம் எனக்கு சுத்தமா இல்ல. என் மாப்பிள்ளை எல்லா அம்மாவும் அவளுக்கு இருப்பான்னு என் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. இருந்தாலும் உன் உசிரை இப்படியெல்லாம் அலட்சியப்படுத்தாத. நீ நல்லா இருந்தாதான் அவளை நல்லா பாத்துக்க முடியும், புரியுதா? மாமா, நான் என் கடமையை தான் செஞ்சேன். மீனு தான் என் வாழ்க்கையே, அவதான் என் உயிரே, உலகம் எல்லாம். அப்புறம் அவளுக்காக நான் நிக்காம வேற யாரு நிப்பாங்க சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம நீங்களும் அத்தையும் நானும் எங்க அம்மாவும் நல்லா இருக்கணும்னு பண்ண தியாகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மாமா. செண்பகமும் சுந்தரபாண்டியும் கொஞ்சம் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. உடனே கதிரு, என்ன மாமா பாக்குறீங்க? எனக்கு அம்மா எங்க அப்பா உயிரோட இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லிருச்சு. சரி விடு மாப்பிள்ள, இப்போ அதெல்லாம் பத்தி பேச வேணாம். நீ உன் உடம்ப பாத்துக்க, எல்லாம் சரியாயிடும் என்று சுந்தரபாண்டி சொல்ல, ராஜி அம்மா உடனே கொஞ்சம் மெல்லமா எந்திரிச்சு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போய் திருநீர் வாங்கிட்டு வந்து கதிருக்கு அந்த திருநீற்றை பூசி விட்டு, என் தங்கம், அவன் தலையை தடவி விட்டு முத்தம் கொடுத்தாங்க. மீனாவை பார்த்த ராஜி அம்மா, மீனா கண்ணு, அண்ணி, சாமி ஜோசியம் பரிகாரம்னு சொல்லும் போதே எல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா? எல்லாம் உண்மைங்கிறத கடவுள் உனக்கு புரிய வச்சு உங்க 2 பேரையுமே காப்பாத்திட்டாரு. அதனாலதான் எப்பவுமே பெரியவங்க சொல்ற சம்பிரதாயங்களை அலட்சியப்படுத்த கூடாதுன்னு சொல்றது. இனிமே இப்படி அவசரப்பட்டு வார்த்தையை விடாத, சரியா? என்று ராஜி அம்மா சொல்ல, மீனா பதில் சொல்ல முடியாம சரின்னு ஏத்துக்கிட்டா. அடுத்து மீனாவின் ஆட்டம் ஆரம்பம். எப்படின்னு அடுத்த எபிசோட்ல தொடரும்.